எல்லாரும் சொல்கிறாங்க, ரசிகர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, எங்கள் தலைவர் கருப்பாயிட்டாருங்க, கருத்து போயிட்டாருங்க. ஏற்கனவே இவர் ஒன்றும் கமலஹாசன் சிகப்பெல்லாம் கிடையாது, ஏற்கனவே ஒரு மாநிறம் தான். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த விஜயும் சொல்கிறேன், அந்த கூட இருக்கிற மாடுங்க ஒரு 10 மாடு இருக்குல்ல, அந்த ஒரு மாடாவது ஒன்று ஒரு அறிக்கை விட்டு இது மாதிரியான செயல்களில் யாரும் ஈடுபடாதீங்க, யாராவது கண்டெடுத்தால் அந்த அந்த பொருளை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கிட்ட சேர்த்துருங்க. ஏண்டா நான் என்ன கேட்குறேன், ஒரு கூட்டத்தை நடத்தி சாகடிச்சு தாலியாக இருக்கிறீங்க. நீங்கள் போடுங்களா முதல்ல கோலம்? உங்கள் வீட்டில் யாராவது போடுவாங்களா கோலம்? முதல்ல கோலம் போடணும், பொண்டாட்டி வேணும். ஒருத்தனு கூட பொண்டாட்டி இல்லை, எப்படி கோலம் போடுவீங்க நீங்கள்? 2 நாள் வெயிலுக்கு எப்படி ஆகிட்டான் பாருங்க, நீக்கிற மாதிரி ஆகிட்டான் 2 நாள் வெயிலுக்கு. அவ்வளோதான். அதே மாதிரி 2 நாள் ஜுரத்தில் படுத்தான்னா அவ்வளோதான், நாய் மாதிரி ஆயிடுவான். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். விஜய் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஏற்கனவே பார்த்த விஜய்க்கும் இந்த விஜய்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? என்னடா இப்படி ஒரு பீடிகை போடுறேன்னு பார்க்காதீங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்த விஜய்க்கும் இந்த விஜய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வெள்ளை விஜய், இது கருப்பு விஜய். கருத்து போயிட்டாரு. எல்லாரும் சொல்கிறாங்க, ரசிகர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, எங்கள் தலைவர் கருப்பாயிட்டாருங்க, கருத்து போயிட்டாருங்க. ஏற்கனவே இவர் ஒன்றும் கமலஹாசன் சிகப்பெல்லாம் கிடையாது, ஏற்கனவே ஒரு மாநிறம் தான். ஆனால் இந்த 4 நாள் வெயிலில் பார்த்தீங்கன்னா அப்படியே கருத்து போயிட்டார். 4 நாள் எங்கே போனான் இவன் பிரச்சாரத்துக்கு? போனதே 1 நாள், 2 நாள் லீவு, அடுத்த நாள் 1 நாள், அப்புறம் 3 நாள் லீவு, அடுத்த 1 நாள் லீவு, அப்புறம் நுங்கம்பாக்கத்தில் மேனிஃபெஸ்டோ வெளியிடுறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரெஸ்ட்டு. இப்போ இன்றைக்கி என்ன கிழிக்கிறாருன்னு ஒன்றும் தெரியவே இல்லை. சரிங்களா? இப்போ என்ன அடுத்த கட்டம் நேராக பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பயணம். அடுத்தது எல்லா சீனும் போட்டாச்சு. எது இளநீர் வாங்கி குடிச்சாச்சு, சைக்கிள் ஓட்டியாச்சு. எது இவனுக்கு கான்செப்டே புரியல. ஒரு பக்கம் ரோட்டில் போனால் சைக்கிள் ஓட்டுறான், இறங்கி வண்டியிலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து குச்சில போகிறான் சைக்கிள் ஓட்டுறன்னு சொல்லிட்டு. இது அதான் நினைக்கிறதுக்கு, ஹெலிகாப்டரில் போகிறீங்க, அங்கே என்ன அலங்கோலம் ஆக போதும்? ஏற்கனவே இல்லை, அலங்கோலம் தான் இன்னும் ஞாபகம் வருது. வீடு ஃபுல்லாக கோலம் போடணும்னு சொல்லிட்டு இப்போ தருமபுரியில் எங்கே ஹெலிகாப்டர் நிற்குதோ அங்கே ஒரு கோலம் போடணும் சுற்றி. அப்படி தான் இருக்குது. நான் இப்போது எனக்கு என்னென்னா, இந்த மேனிஃபெஸ்டோ வெளியிட்டதில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு கடுப்பான விஷயம் என்னென்னு கேட்டேன், அந்த தாய்மாமன் சீரு அண்ணன் சீருன்னு சொன்னால் பாருங்கள், கடுப்பு, செம்ம கடுப்பு. எனக்கு நியாயம் மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்கள். 2 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தாலி செயினை விட்டுருச்சுங்க. பரிதாபம், உங்களே பரிதாபம், ரொம்ப பரிதாபம். கேட்கும் போதே மனசு இருக்குது. அந்த குழந்தை அந்த பொண்ணு அழும்போது நமக்கு எப்படி இருக்குது, அந்த பசங்க அழும்போது கொஞ்சம் கூட சொர்ணையாக இல்லாமல் இருக்கிறானுங்க சார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வருத்தவே என்னன்னா, டேய் ஒரு ஆறுதலுக்காவது ஒரு வார்த்தை. நீங்கள் ஒன்றும் வாங்கி தரவேணாடா, நீங்கள் வாங்கி தர மாட்டீங்கன்னு தெரியடா, நீங்கள் வாங்குறவங்கடா, நீங்கள் கொடுக்குறவனும் கிடையாது. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த விஜயும் சொல்கிறேன், அந்த கூட இருக்கிற மாடுங்க ஒரு 10 மாடு இருக்குல்ல, அந்த ஒரு மாடாவது ஒன்று ஒரு அறிக்கை விட்டு இது மாதிரியான செயல்களில் யாரும் ஈடுபடாதீங்க, யாராவது கண்டெடுத்தால் அந்த அந்த பொருளை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கிட்ட சேர்த்துருங்க. ஏண்டா நான் என்ன கேட்குறேன், ஒரு கூட்டத்தை நடத்தி சாகடிச்சு தாலியாக இருக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க? நிஜமாகவே தாலி அறுத்துறீங்க. அநியாயமாக இல்லையாடா இது? அது அந்த பசங்க அழும்போது உங்களுக்கு நெஞ்சில் ஈரமே இல்லைடா? ஒரு அறிக்கை கூட விட மாட்டீங்களாடா நீங்கள்? இந்த மாதிரி யாராவது கண்டெடுத்தால் கொடுத்துருங்க. யாரும் இந்த மாதிரி இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ணணும்? இதான் பண்ணணும். அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறீங்க? யாரும் கர்ப்பிணி பெண்கள் வராதிங்கன்னு சீன் போட்டிங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் வயதான பெண்கள் யாரும் வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, ஏதோ திகில் படத்தில் வர மாதிரி சொன்னீங்க. இதெல்லாம் வராதிங்கன்னு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அடுத்தது பெண்கள் நகை அணிஞ்சிட்டு வராதிங்க. நல்லா இருக்குமா? நகை அணிஞ்சிட்டு. அப்போது அந்த அளவுக்கு திருட்டு பசங்களை வச்சுன்னு இருக்கீங்க. இது வரைக்கும் எங்கடா, எந்த கட்சியிலடா இந்த மாதிரி நடந்திருக்கு? எந்த கட்சியிலாவது நகையை பறி கொடுத்த பெண்கள் கதறினதுக்கு பார்த்துருக்கீங்களா? இந்தியாவில் எந்த கட்சியிலையாவது பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கு போய் நான் 5,000 நகையை பறி கொடுத்தேன்னு சொல்லி எங்கேயாவது செய்தியாவது வந்திருக்காடா? கடந்த காலத்தில் நான் சொல்கிறேன். நாமளும் கிட்டத்தட்ட 40 வருஷம் அந்த அரசியலை பார்க்குறோம். இது வரைக்கும் எங்கேயுமே அப்படி நடந்தது கிடையாது. இதில் வேறு தாய்மாமன் சீரு, நாய்மாமன் சீரு வேறு. இதில் வேறு நீ இருக்கிற இதுக்கே உங்களுக்கு பார்த்தா ஒரு ஆறுதல் சொல். நீங்கள் நகையை கொடுக்க வேணாண்டா, நீ கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஒரு ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை. இதே நடிகைக்கு விட்ட பர்த்டேக்கு போய் நொட்ட மட்டும் தெரியுது இல்லை? நடிகை வீட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா வைர நெக்லஸ் மாட்ட தெரியுது. நடிகையோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நெக்லஸை மாட்ட தெரியுதுல்ல, வைர நெக்லஸை. தன் சொந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை நகையை பறி கொடுத்துச்சு. ஒரு ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்களா? மனுஷன் ஜென்மம் நீங்கள். அவன்லாம் பெரிய மனுஷனாக அவன் கூட இருக்கிறவன் அந்த புஷி ஆனந்தெலாம் நான் கேட்குறேன்.
உங்களுக்காக கண்ணில் அந்த இறக்கமே இல்லையடா. அந்த பசங்க அழும்போது தெரியாமல் வந்துடுச்சுங்க, உன்னை பார்க்க தானே வந்தது. நகையை வந்து பார்த்து எவனா நகையை அடிச்சிட்டானுங்க. ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்ல முடியாதடா. நகை போனது போச்சு, 5 லட்சம் போச்சு. இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்றுறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பொறுப்பேற்றுறீங்களாடா? உயிர் போனாலும் பொறுப்பெடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, பொருள் போனாலும் வந்து பொறுப்பெடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இதில் வேற பத்தாத்துக்கு கோலம் போடும். அப்புறம் ஏதாவது சொல்லிட போடுங்க, கோலம் போடு, வெங்காயத்தை போடு. எது கோலம் போடணும்? அறிவு கட்டணும் இல்லை. நீங்கள் போடுங்களா முதல்ல கோலம்? உங்கள் வீட்டில் யாராவது போடுவாங்களாடா கோலம்? முதல்ல கோலம் போடணும், பொண்டாட்டி வேணும். ஒருத்தனு கூட பொண்டாட்டி இல்லை, எப்படி கோலம் போடுவீங்க நீங்கள் போடுவீங்களாடா கோலம்? சொல்லு பார்க்கலாம். நீங்கள் ஒன்றா பண்ணுங்க. புஷி ஆனந்த், விஜய், அப்புறம் அந்த அந்த கட்சியில் யார் ஆதவர்ஜுனா, இங்கே எல்லாரும் வந்து ஒரு நைட்டி வாங்கி மாட்டிக்கிட்டு வந்து வெளியில் வந்து கோலம் போடுங்க உங்கள் வீட்டு வெளியில் வந்து. அதை செய்யுங்க முதல்ல. விஜய், புஷி ஆனந்த், அப்புறம் ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன், லைலா மணி எல்லாரும் வந்து ஒரு நைட்டி போடுங்க. நைட்டி போட்டு வந்துட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விசில் சின்ன கோலம் போடுங்க பார்ப்போம். ஒரே நல்ல கட்சி சின்ன விளம்பரம் ஆயிரும் அப்படியே. இப்போ பல பேருக்கு சின்ன என்னென்ன விளம்பரம் ஆகலை. நீங்கள் எதுக்கு விசில் அடிக்கிறீங்கன்னு கூட பல பேருக்கு தெரியாது. ஒரே நல்ல விளம்பரமானால் இதை செய்யுங்க, விளம்பரம் ஆயிருங்க. எது கோலம் போடணும்? அறிவு கட்டுறது கொஞ்சமான மனசாட்சி இருக்கடா உங்களுக்கு. 2 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நகையை பறி கொடுத்துட்டு உங்கள் கூட்டத்துக்கு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தானே பறி கொடுத்துருங்க. வந்தது ஒரு குற்றமாடா? நம்ம சொல்லி கேட்கல, வந்துட்டாங்க, வந்து பார்த்து ஏதோ நகையை பறி கொடுத்துட்டாங்க. ஒரு வார்த்தை ஆறுதலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கண்டெடுத்தால் கொடுத்துருங்க. கோடியாக செலவு பண்ணிங்களா? ஹெலிகாப்டர் போகும்போது எத்தனை லட்சம் செலவு பண்ணீங்க? தனி விமானத்துக்கு எத்தனை, ஒரு நடிகையோட தனி விமானத்துக்கு போகிறதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணுறீங்க? எத்தனை லட்சம் செலவு பண்ணுறீங்க? ஒரு நாள் மட்டுமே 10 லட்ச ரூபா வாடகை ஹெலிகாப்டருக்கு, ஏரோப்ளைனுக்கு. ஒரு குழந்தை வந்து பறி கொடுத்துச்சுனாக்கா அந்த ஆறுதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லணும். என்னடா உங்களுக்கு ஆறுதல் தானே சொல்ல போகிறீங்க நீங்கள்? அந்த அட்லீஸ்ட் அந்த குடும்பத்தில் திட்டாமல் இருப்பாங்கல்ல ஆறுதல் சொன்னீங்கன்னா. எதுக்காவது பொறுப்பேற்றுக்கிறீங்களா இது வரைக்கும்? நீங்கள் பொருள் முதல்ல உயிர் போனாலும் பொறுப்பேற்றுக்கல, பொருள் போனாலும் பொறுப்பெடுத்துக்க மாட்டீங்க. அப்படி தானே உங்களுக்கு அவ்வளோ ஆணவம் உங்களுக்கு? இதெல்லாம் போய் எங்கே போய் முடியும்னு தெரியல. நீங்கள் ஏதோ ஒன்று பெருசாக அனுபவிக்க போகிறீங்க. நான் இந்த பாவம்லாம் எங்கே போயிடும்? அந்த பசங்களுடைய கண்ணீர்லாம் எங்கே போகும்? அதெல்லாம் அப்பா இன்னசென்ட் தானே. உங்கள் முகத்தை பார்க்க வந்து தான்டா. அதுவும் இந்த கருத்து போன முகம் இப்போ புரியுதுங்களா? பல பேர் நினச்சிருக்கிறான் சினிமாலனா இவ்வளோதான். 2 நாள் வெயிலுக்கு எப்படி ஆகிட்டான் பாருங்கள், நீக்கிற மாதிரி ஆகிட்டான். 2 நாள் வெயிலுக்கு அவ்வளோதான். அதே மாதிரி 2 நாள் ஜுரத்தில் படுத்தான்னா அவ்வளோதான், நாய் மாதிரி ஆயிடுவான். அவரும் பெரிய பார்க்கறதுக்கே பெரிய அரிய மனிதர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாக முண்டி அடிக்கிறீங்க. எல்லார் நிலைமையும் அதுதான், எனக்கும் அதுதான், எல்லாருக்கும் அதே தான். 2 நாள் ஜுரம், 2 நாள் காடு மேடு சுற்றினா நமக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா காடு மேடு சுற்றி பழக்கம். இவெல்லாம் ஏசியிலே உள்ளே உட்காந்துருந்தவன் எப்படி ஆனாம் பார்த்தீங்களா? எப்படி ஆகிட்டான் பாருங்க, காஞ்ச கருவடை மாதிரி ஆகிட்டான் பாருங்க. இவ்வளோ தான். இதுதான் மாய பிம்பம்ன்றது, இதுதான் சினிமா பிம்பம்ன்றது, இதுதான். அதான் இதெல்லாம் கொஞ்சமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சில் ஈரத்தோடு செயல்படுங்க. கோலம் போடுன்றீங்க, அதை போடுறீங்க, தாய் மாமா சீரை கொடுத்துருவேன், அதை கொடுத்துருவேன், இதை கொடுத்துருவேன். ₹1 லஞ்சம் வாங்க மாட்டேன், ₹1 ஊழல் வாங்க மாட்டேன். திருட்டு பசங்களை வச்சுட்டு, செயின் அறுக்கிற பசங்களை வச்சுட்டு நீங்கள் கட்சி நடத்திட்டுருக்கீங்களாம். ஜென்மமாடா நீங்களாம்? பாவமாக இல்லை அந்த பசங்களை அழும்போது? காலம்தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். தலைவர் சொன்னது அருமையான வார்த்தை. உண்மையிலே காலம் காத்திருந்து பதில் சொன்னார்ல, அது நடக்க தான் போகுது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு பதில் இருக்குது உங்களுக்கு. அவ்வளோன்னா ஆணவம். ஒரு வார்த்தை நீங்கள் வந்து ஆறுதலாக சொல்ல மாட்டீங்களா? இல்லை அறிவுறுத்த மாட்டீங்களா? யாராவது கூட்டத்தில் நகையை பறி கொடுத்துருங்க உங்ககிட்டன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் சொன்னால் நம்ம பொறுப்பேற்றணும், நம்ம கொடுக்கணுமேன்னு நினைக்கிறீங்க. தப்பு இல்லை, இது பாவமாக இருக்குல்ல. மனுஷன் ஜென்மமுடா நீங்களாம். இல்லை வேறு தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு மேனிஃபெஸ்டோ வெளியிடுறாரு. எல்லாமே காப்பி அடிச்சு தானே வெளியிட்டிருக்கீங்க. அது கூட ஒரிஜினல் கிடையாது, எல்லாம் காப்பி. தளபதி பட்டம் திருடினது, அடுத்தது கொஞ்சம் ஏமாந்தான் சூப்பர் ஸ்டார் பட்டம் திருடியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இளநீர் வாங்குகிற காட்சி, சைக்கிள் ஓட்டுறது எல்லாம் பவன் கல்யாணம் கிட்ட திருடினது. இப்படி வாழ்க்கை முழுதும் இப்படி தான். எல்லாமே ஒரிஜினல் ஒன்று கூட கிடையாது, சொந்தமாக எதுவுமே கிடையாது. எல்லாமே இரவல் தான், எல்லாமே காப்பி தான். இப்போ அடுத்த கட்டம் இப்போது தருமபுரியில் போய் ஹெலிகாப்டரில் போய் இறங்கி அங்கே என்ன கூத்து நடக்குது, இதெல்லாம் சீன் தான்.
ஹெலிகாப்டர் எல்லாமே காஸ்ட்லி. தாஜ் ஹோட்டலில் வந்து மேனிஃபெஸ்டோ ஏழைகளுக்கான கட்சியாக இது. மேனிஃபெஸ்டோவே வந்து பார்த்தா தாஜ் ஹோட்டலில், 5 ஸ்டார் ஹோட்டலில் ஹெலிகாப்டர் பயணம் எல்லாமே வந்து யாராவது செத்தானா இரங்கல் கூட பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில். இவெல்லாம் வந்து என்ன சார் பண்ணுவோம்? இதில் வேறு மாதத்துக்கு ஒரு முறை தான் பார்க்க முடியும். ஏன்னா இவர் ரொம்ப காஸ்ட்லியானவர். இதுதான் கேவலம் பாருங்கள். ஒரு எம்எல்ஏ வந்து மக்கள் பிரதிநிதி நினச்ச நேரம் சந்திக்க முடியாது, ஒரு நாளைக்கு ஒரு முறை சந்திக்க முடியாது, பார்வையாளர்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் சந்திக்க முடியும். மொத்தமே வந்து 5 வருஷத்தில் 60 முறை சந்திக்க முடியும், அவ்வளோதான். எத்தனை பேர் சந்திப்பாங்க? அப்படின்னாலும் நல்லா தெரியுது, ஏமாத்துற வேலைன்னு தெரியுது. மக்கள் தான் வந்து விழிப்போடு இருந்து வாக்களிக்கணும், அவ்வளோதான். நான் வந்து இதை தாண்டி எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை. இது பத்தாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் போகிறீங்க. இந்த யாருமே நான் சொல்கிறேன், இந்த தயவுசெய்து நான் பார்க்குற இந்த வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சார் விஜய் உட்பட சொல்கிறேன், விஜய் உட்பட சர்வ கட்சியிலையும் நான் சொல்கிறேன், இந்த கூலிங் கிளாஸை போட்டுன்னு போய் இந்த ஓட்டு கேட்குறத வச்சுக்காதீங்க. ஏன்னா ஓட்டு கேட்கும்போது கூட உங்கள் கண்களை பார்க்க மாட்டாங்களா? அவங்க அந்த கண்ணு நேருக்கு நேரம் சந்திக்கணும், அதை விரும்புவாங்கள்ல. கூலிங் கிளாஸ் எதுக்கு போடணுன்றது ஒரு இதுடா. வெயிலில் தான் கூலிங் கிளாஸ் போட்டு ஓட்டு கேட்குறீங்க. ஏன் இப்போ முதலமைச்சர் ஓட்டு வந்து கூலிங் கிளாஸை போட்டு ஓட்டு கேட்குறாரு. எடப்பாடி பழனிசாமி கூலிங் கிளாஸை போட்டு ஓட்டு கேட்குறாரு. அது என்ன கூலிங் கிளாஸ் போட்டு ஓட்டு கேட்குறது? மக்களை நீங்கள் பார்க்க விட மாட்டீங்களாடா? நேருக்கு நேரம் அந்த கண்ணில் பார்க்க விட மாட்டீங்களா? கூலிங் கிளாஸ் போட்டு தான் பார்ப்பீங்களா? மக்களை பார்க்குறது கூட. எம்ஜிஆர் கலைஞர் போட்டாங்கன்னா அது வேறு, அவங்க வயது அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வயசான காலத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண் பார்வை பிரச்சனை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டே நைட் கூலிங் கிளாஸ் போட்டாங்க. சில விதிவிலக்கு இருக்குது. துண்டு துக்கடாக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் போட்டு ஓட்டு கேட்குறீங்க. மக்களை நேருக்கு நேருக்கு அந்த பார்வையில் கூட பார்க்க மாட்டீங்களாடா நீங்கள்? எல்லாம் பார்க்குறேன். ஆறாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைல்வான் ரங்கநாதன் மாதிரி கண்ணாடி போட்டுன்னு ஓட்டு கேட்குறீங்க. அவராவது வயசாகிடுச்சு, வந்து உட்காந்து பேசுகிறாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேமரா கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல கேமராக்கள் வந்து அந்த கதிர்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லிட்டு அது போடலாம். வயசு ஒரு பக்கம் இருக்குது. உலக்க மாதிரி இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸை போட்டுன்னு ஓட்டு கேட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன வயசு உங்களுக்கு? 40 வயசு 50 வயசு அதுக்குள்ளே கூலிங் கிளாஸை போட்டுன்னு ஓட்டு கேட்டுக்கிறீங்க. அப்போ மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு சீப்பாக நினைக்கிறீங்க நீங்கள், அவ்வளோதான். கூலிங் கிளாஸ் ஸ்டைலுக்கு போகிறீங்க. அது கூலிங் கிளாஸு. நன்றி, வணக்கம்.